ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோடைய அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஆக்ஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ அவங்க டீம்ஸ் எப்படி பிக் பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து கப் அடிப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸாக இருந்தாங்க, வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் திரும்பி கப் அடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக வந்திருக்கு. ஏன்னா மேபி இதை தோனியோட லாஸ்ட் சீசனாக இருக்கணும் அப்படி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அவர் குட் சென்ட் ஆஃப் வந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வீடியோ இது. ஸோ நியூ இயர் ஆகுமா ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி தான் சிஎஸ்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட் அனாலிசிஸ் கூட போயிடும். அவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி 19 பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரீட்டைன் பண்ணாங்க. 6 பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸ், அம்பட்டி காய்டுமே பிளேயர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கூடவே சிசன் டமகாலா, கேல் ஜேமிசன், அவங்களோட ஆகாஷ் சிங் அவங்க மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கையில் அவங்களுக்கு 31.4 crores இருந்தது. ஒரு 6 ஸ்லாட் தான் ஃபில் பண்ண வேண்டியது. அவங்களுக்கு தேவையானது என்னென்னா ராய்டுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அப்புறம் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர், ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டரே அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதை நம்பி தான் ஆக்ஷன் வந்து போனாங்க. ஸோ ஆக்ஷன் அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ஸோ பெரிய ரேட்டுக்கு போவான்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஆக்சுவலி எல்லாம் அதை எதிர்பார்த்தாங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சேன். ஏன்னா எல்லா டீமுக்குமே இந்த ஒரு டாப் ஆர்டர் வந்து நல்லா செட்டாகவே இருந்தது. அவங்களுக்கு தேவையான பேக்கப்ஸுமே இருந்தது. ஸோ ரச்சின் ரவீந்திரா அவ்வளோ வேலை போக மாட்டாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு மேபி ஒரு 5 crores அந்த ரேஞ்சில் வருவாங்கன்னு பார்த்தேன். பட் 1.8 crores கிடைச்சது தான் ஒரு செம்ம ஸ்டீல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ ஏஜுமே ரொம்ப கம்மி. ஸோ ஃப்யூச்சர் நோக்கி சிஎஸ்கே போகிறாங்க அப்படிங்கிறதே இதுலேருந்து கிளியராக தெரியுது. ஸோ செகண்ட் பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர். ஸோ ஷார்துல் தாக்கூர் பிக் சிஎஸ்கே செலக்ட் ஆனாலும் தெரிஞ்சவொடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் 2018 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், அவர் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தது. நம்ம அந்த வருஷம் கப் அடித்தோம். ஸோ இந்த வருஷம் அதை டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ 4 கோடிக்கு வந்து கிடைச்சாரு. ஸோ அவருமே பெரிய ரேட்டுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அதுவுமே ஸ்டீல் பை தான் எனக்கு கேட்டால் ஷார்துல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சல். ஸோ டேரில் மிச்சல் இந்த வருஷம் ஒரு செம்ம ஃபார்மில் வந்திருக்காரு. 2023 அவரோட வருஷமாக இருந்திருக்கு. அவரோட வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாகவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி செமிஃபைனலில் ஒரு நல்ல நாக்கே வந்து ஒரு ஃபைட்டிங் நாக்கு வந்து ஆடினாரு. அவர் வந்து ஒரு 14 crores வந்து கிடச்சாரு. ஓகே, ஒரு டீசெண்டான பை, நல்ல பை தான். இங்கே வந்து மொயின் அலி பதிலாக மேபி ஸ்ட்ரைட்டாக 11 வந்து 15 ஆவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த பை யார் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி. ஸோ ஒரு அன்கேப்டு இந்தியன் பேட்ஸ்மேன். ஸோ சிஎஸ்கே பற்றி பேசணும்னா அவங்க எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு போவாங்க. பட் அவ்வளோ ஃபைட் பண்ணி போக மாட்டாங்க பீட்டிங் வார்டில். ஸோ இந்த தடவை அப்படி வந்து இறங்கியிருக்காங்க வந்து சமீர் ரிஸ்விக்காக. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 years ஓல்டு ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ நல்லா ஸ்பின்னெல்லாம் வந்து நல்லா வந்து ஆடுறாரு. பேஸ் பவுலிங்குமே அதுக்கு ஈக்குவலாக நல்லாவே வந்து ஆடுறாரு. ஸோ மேபி பேக்கப் பேட்ஸ்மேனாக வந்து இருப்பார். இல்லைனா மேபி ஸ்ட்ரைட் அண்ட் 11 இம்பேக்ட் பிளேயராக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கல தோனி அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. 8.6 crores கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹி இஸ் அ ஃபியூச்சர் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பை யாருன்னு பார்த்தீங்கன்னா இது யாருமே எதிர்பார்க்காத பை முஸ்தபிசூர் ரஹ்மான். ஒரு பேக்கப் ஓவர்சீஸ் டீமை வந்து தேவைப்பட்டது. அவங்க போனாங்க, பேட் கமெண்ட்ஸ் போனாங்க, ஒரு 7 crores வரைக்கும் போனாங்க, கிடைக்கல. சரி ஜெரால் கோட்ஸே வருவாங்கன்னு பார்த்தா ஒரு 4 crores வரைக்கும் போனாங்க, கிடைக்கல. மேபி ஜெரால் கோட்ஸே மேபி இன்னும் ஹார்டாக ட்ரை பண்ணி போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கிடைக்கல. அதனால முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து போயிருக்காங்க. அவர் வந்து மே வரைக்கும் தான் அவைலபிளாக இருப்பார். அதுக்கப்புறம் அவைலபிளாக இருக்க மாட்டார். ஸோ பார்க்கல எப்படி யூஸ் பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிறத. பத்திரிக்கான பேக்கப் தான் அவர் மே பண்ணணும்னு அவைலபிள் இல்லாததுக்கப்புறம் மேபி இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு அந்த ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு ஆகவல்லி அமனிஷ் ராவ். ஸோ தெலுங்கானா சேர்ந்த பிளேயர் செலக்ட் ஆகிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஒரு பேஸ் ப்ரைஸ் 20 lakhs அதில் வந்து கிடைச்சாரு அவங்களுக்கு. ஸோ டோட்டலாக 99 crores ஸ்பெண்ட் பண்ணி மீதி 1 crores வந்து ரிமைனிங் ஆக்ஷன் பர்ஸில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் சிஎஸ்கே ஸ்குவாட். ஃபஸ்ட்டு சிஎஸ்கேயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த கேப்டன் எம்எஸ் தோனி. அவங்க தான் எங்கள் பெரிய ஸ்ட்ரென்த். அதாவது அது போன வருஷம் ஸ்குவாட் இருந்ததில்ல 2023, அது எந்த கேப்டனாலுமே கப் அடிச்சிருக்க முடியாதுங்க. அது இவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது தோனியோட மேஜிக். ஸோ ஒரு ஏதாவது ஒரு டீமை, அதாவது ஒரு முக்கியமான டீமாக இருந்தால் கூட
ஏதாவது மேட்ச் கிரியேட் பண்ணி கப் அடிக்க வச்சுருக்காரு. அதான் அவருடைய ஒரு திறமைன்னே சொல்லலாம். அவர் ஒரு கேப்டன் கிடையாது, ஒரு மெஜிஷியன். ஸோ அவர் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி கப் அடிக்க வச்சுருக்காரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சும்மா இல்லை, 3 ஐசிசி ட்ராஃபி, 5 ஐபிஎல் ட்ராஃபி, 2 சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி, சும்மா ஒன்றும் கிடைக்கலங்க. எல்லாம் ஒரு அந்த இதுதான். டீமும் நல்லா இருந்தது, அதே சமயம் சில சமயம் டீம் நல்லா இருக்கும், அதனால கப் அடிச்சிருப்பாரு. சில சமயம் இவரே ஏதாவது மேட்ச் கிரியேட் பண்ணி தான் அந்த கப் அடிக்க வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் அவருடைய சூப்பர் மெசின்னே சொல்லலாம். பார்ப்போம் இந்த சீசன் கேப்டனாக ஆடுறாரா இல்லை கேப்டன்சி வேறு யாருக்காக கொடுத்து ஆஸ் அ பிளேயராக ஆடுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ களத்தில் இருந்தால் ஏதாவது மேஜிக் நடக்குங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய முதல் ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்களுடைய ரெண்டாவது ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் லைனப் தான். ஸோ ஓப்பனிங்கில் டெவான் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட். 1 டவுனில் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, அடுத்து சிவம் துபே, டேரில் மிச்சல், ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேட்டிங் லைனப் இருக்குது. மேபி சமீர் ரிஸ்வி உள்ளே வந்து ஆகுது. ஸோ இந்த மாதிரி பெரிய பேட்டிங் லைனப் வந்து இருக்குது. ஸோ பார்க்கல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்து அவங்களுடைய இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸுமே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா ஒரு ரவீந்திர ஜடேஜா, ஒரு மிச்சல் சன்ன பெஞ்சில் தான் இருப்பார், மஹீஷ் தீக்ஷனா. ஸோ இவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க நல்லாவே. ஸோ தேவைப்பட்ட மொயின் அலி 11ல் இருப்பாங்க தெரியல, அவருமே நல்ல ஸ்பின்னர் தான். நிஷாந்த் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டர்னேட்டிங் ஆல்ரவுண்டர் வெளியில் இருக்காங்க, அவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அச்சின் ரவீந்திரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவருடைய நிறையா ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி கலெக்டிவாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத. சேப்பாக் மாதிரி ஒரு பிச்சில் எப்படி பண்ணுறாங்க அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களுடைய இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, இவங்க சைலண்ட்டாக ஃப்யூச்சர் டீம் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்கும், எல்லாரும் நீட்டான பேக்கப்ஸ். அதுவும் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. இப்போ டெவான் கான்வேக்கு ஒரு பேக்கப் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இருப்பார். அஜிங்கியா ரஹானேக்காக பேக்கப் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அண்டர் வேர்ல்டு கப் வைஸ் கேப்டன்சி பண்ண ஷாயிக் ரஷீத் இருக்காரு. சிவம் துபேக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி இருக்காரு. ஜடேஜாக்கு பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சிந்த் அந்த மாதிரி பிளேயரு. ஈவன் டேரில் மிச்சலுமே பேக்கப்பாக ரச்சின் ரவீந்திரா கூட வரலாம். தீக்ஷனாக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர். பத்தியானாக்கு பேக்கப் முஸ்தபிசுரு. தீபக் சஹர் பேக்கப் முகேஷ் சௌத்ரி. ஷார்துல் தாக்கூர் பேக்கப் ராஜவர்தன் அங்கே கேட்குறது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் சைலண்ட்டாக ஃப்யூச்சர் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு பேசணுன்னா இவங்களுடைய இந்த ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் தான். ஏன்னா மேபி இவங்க ஜெரால் கோச் கிடச்சிருந்தா அந்த ஓட்டையை அடைச்சிருக்கலாம். பட் முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் கிடச்சாரு அந்த ப்ரைஸுக்கு. ஸோ அது ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. பட் சேப்பாக் ட்ராக்குக்கு ஏற்ற பவுலிங் லைனப் தான் கிடச்சிருக்கு. தோனி எப்படியே மேனேஜ் பண்ணிடுவார். ஸோ லாஸ்ட் சீசன் மேனேஜ் பண்ணுவார், இந்த சீசன் மேனேஜ் பண்ணுவார் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை எது பண்ணுறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எப்படிலாம் ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் சேப்பாக் தான். அவங்களுடைய ஃபோர்ட்ரஸ்ங்க சேப்பாக். எப்படி 7 மேட்ச்சில் 6 மேட்ச் அட்லீஸ்ட் 5 மேட்சாக ஜெயிச்சுருவாங்க. ஸோ அந்த மந்த்ராவை யூஸ் பண்ணி இந்த வருஷமும் விளையாடுவாங்க. அதாவது ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓப்பனிங்கில் பவர் பிளே ஸ்விங்கை வச்சு ஆப்போனண்ட் எடுக்கிறது, பவுலிங்கில் மிடில் ஓவர்ஸை சோக் பண்ணுறது, டெத் ஓவர்ஸில் ஸ்லோ பால்ஸ் அண்ட் யாக்கர்ஸ் போட்டு இது பண்ணுறது பவுலிங்கில். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் போன வருஷம் வேறு மாதிரி யோசிச்சாங்க. வர பேட்ஸ்மேன்லாம் அடித்து ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் டீப் பேட்டிங் லைனப். தோனியே நம்பர் 8ல் வந்தார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் நம்பர் 9ல் வந்து வந்தார். ஸோ அந்த பேட்டிங் லைனப் இன்னும் டீப்பராக இருக்குது. சமீர் ரிஸ்வி உள்ளே வர்றது உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு யார் பொறுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியை பொறுத்து இருக்கு தான். ஏன்னா அவருடைய நீ எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான். இப்போது ஒரு வேளை லாஸ்ட் இயர் மாதிரி நீ இன்னும் சரியாகலை, அதாவது இந்த ஃபிட்னஸ் இன்னும் ரீகெயின், அவரால் ஃபுல் ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ண முடியலன்னா அதே நம்பர் 8ல் மாதிரி தான் வருவார். சமீர் ரிஸ்வி இம்பேக்ட் பிளேயராக வருவார். ஒருவேளை இல்லை ஃபுல் ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னா நம்பர் 7 ஆடிட்டு இம்பேக்ட் பிளேயரும் முகேஷ் சௌத்ரி வரலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய இது. ஸோ அவங்களுடைய மிகப்பெரிய த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து எம்எஸ் தோனி ஃபுல் ஃபிட்னஸோடு ஆடணுங்க. அதுதான் அவங்களுடைய இது. ஒருவேளை ஆடலைன்னா சிஎஸ்கேவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும்போது. ரெண்டாவது த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லாமல் மதீஷா பத்திகானுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா, ஏன்னா இப்போ ஆனவங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிறாரு, ஒருவேளை இன்ஜுரி ஆச்சுன்னா இந்த ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் டெஃபினட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா தீபக் சஹர், ஷார்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி வச்சுட்டு
அது ஒரு சின்ன சின்ன டோட்டல்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. 170 180லாம் இவங்கள வச்சுட்டு டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஒரு மாதிரி 10 ரன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு. முஸ்தபிசர் அந்த சமயம் பார்த்து அவைலபிள் இல்லைன்னா கொஞ்சம் இந்த பவுலிங் லைனப் லைட்டாக அடி வாங்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அவங்களுடைய இன்னொரு வீக்னஸை நான் என்ன கருதுறேன் அப்படின்னா இந்த சேசிங் தாங்க, ஆர்ட் ஆஃப் சேசிங். ஸோ 2021 அதாவது 2020 இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தோம், ஃபைனல்ஸ் வந்து சேஸ் தான் பண்ணாங்க. பட் அது 15 ஓவர்ஸ் தான். பட் அந்த 20 ஓவர்ஸ்னு வரும்போது இந்த இப்போ இந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் அந்த 2022 சீசன்லேருந்து ஒரு 170+ டார்கெட் வச்சாங்கன்னா 20 ஓவர்ஸில் அவங்களால சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் சேஸ் பண்ணதே கிடையாது அவங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. ஸோ இந்த பேட்டிங் லைனப் சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக அதை சேஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 180 வரைக்கும்போது சேஸ் பண்ணணும் இந்த வருஷம். ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ் அது மிஸ்ஸிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஃபைனல் வந்து 15 ஓவர்ஸ் தான். பட் லாஸ்ட் 2 சீசன்ஸ் அது மிஸ்ஸிங்காகவே இருந்துச்சு. இந்த சீசன் அதை நம்ம இது பண்ணியே ஆகணுங்க. ஒரு 200+ வந்தால் 220 வந்தால் எப்படி சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இது பண்ணணும். இப்போ எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஏன் வந்து சிஎஸ்கே வந்து லோக்கல் பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதை அட்லாஸ்ட் இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தாங்க. அதாவது அவங்க பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இந்த பிளேயர் இந்த டீமுக்கு செட் ஆவாரா, இந்த டீம் கல்ச்சரில் செட் ஆவாரா அப்படிங்கிறது தான் வந்து யோசிப்பாங்களே தவிர நம்ம தமிழ்நாடு பிளேயர் எடுக்கணும், ஆந்திரா பிளேயர் எடுக்கணும், கேரளா பிளேயர் எடுக்கணும்லாம் வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க. இந்த பிளேயர் அந்த பிளேயர் ப்ரொஃபைல் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகுதான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். இந்த ஊருக்காக அந்த ஊருக்காரெலாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஒருவேளை அப்படியே எமோஷனல் கனெக்ட் பண்ணணும், எம்எஸ் தோனியோட பெரிய எமோஷனல் கனெக்ட் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல. ஸோ இதெல்லாம் தோனிக்காக தான் மேட்ச் பார்க்க வராங்க, தோனி கொண்டாடுறாங்க. ஸோ இதை விட பெரிய எமோஷனல் கனெக்ட் இருந்தாங்க சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் எல்லாமே பார்த்துச்சு. அவங்களுடைய பிளேயிங் லெவன் பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் கேக்வாட், கான்வே, 1 டவுனில் பார்த்தீங்கன்னா ரகானி, 2 டவுனில் சிவம் துபே, 3 டவுனில் டேரி மிச்சல், அடுத்தது ரவீந்திர ஜடேஜா, அடுத்து எம்எஸ் தோனி, அடுத்தது தீபக் சகர், ஷாது தாக்கூர், தீக்ஷா பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் மேபி சமீர் ரிஸ்வி ஆர் முகேஷ் சௌத்ரி. இதான் என்னுடைய பிளேயிங் 12, 11+ இம்பேக்ட் பிளேயர், அதான் பிளேயிங் 12. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில். உங்களுடைய 11 வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட் ஃபார் தி கேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட சிஎஸ்கேவோட பங்காளிசான மும்பையை பற்றி பேசலாம்.